வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. குலதெய்வத்தின் பேரருளாலும் நவகிரகங்களின் பேரருளாலும் முன்னோர்களின் ஆசியாலும் எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். நான் தான் கேஎம் ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நட்சத்திர பிரகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதில் ஏன் நான் ராசிக்கு சொல்லாமல் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு கார்த்திகை நட்சத்திரத்திலே பாதம் பிரிஞ்சதை நான் காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, 2 பாதம் மிதுனத்தில் இருக்குது. அப்போ ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா தனுசில் சந்திரன் பிரவேசிக்கும் போது அந்த ரிஷபத்தில் உள்ள மிருகசீரத்துக்கு சந்திராஷ்டமம். இது சந்திரன் மகரத்துக்கு போயிடுச்சுன்னா மிதுனத்தில் உள்ள அந்த 2 மிருகசீரிஷம் பாதத்துக்கும் சந்திராஷ்டமம். ஆக நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இது ராசி கணக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு 2.25 நாள், அங்கே ஒரு 2.25 நாள். ஆனால் உண்மையான கணக்கு என்னென்னா ஒரு 6.5 மணி நேரத்துலேருந்து 6.25 மணி நேரம் தான் ஒருத்தருக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்யும். அது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதில் என்ன பாதம் அப்படிங்கிறத வச்சு தான் கணக்கு பார்க்கணும். அதுவே லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்துக்கு 8வது இடத்துல சந்திரன் வரும்போதும் கட்டாயமாக நீங்கள் சந்திராஷ்டமம் பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு சந்திராஷ்டமங்கிறது ஒரு 30% தான் பழிக்கும். இதே லக்னத்துக்கு 70%, 70% பழிக்கும். இதை பற்றி யூடியூப்பில் ஜோதிடர் மலையப்பன் சொல்லி அந்த இதில் தேடி பார்த்தீங்கன்னா, இல்லை கேஎம் ஜாதக நிலையம் தேடினீங்கன்னா நல்ல விவரமாக விளக்கமாக யாருக்கு எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் சந்திராஷ்டமங்கிறத சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். அது இன்னும் வேறு முக்கிய குறிப்புகளும் இருக்குது, தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என் ஆன்மீக வணக்கங்கள். குலதெய்வத்தின் பேரருளாலும் நவகிரகங்களின் பேரருளாலும் முன்னோர்களின் ஆசியாலும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். நான் தான் கேஎம் ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். நம்ம சந்திராஷ்டமத்தை நட்சத்திர பிரகாரம் பார்த்துட்ருக்கோம். ஏன் நட்சத்திர பிரகாரம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு சின்ன விளக்கம் நல்லாவே எல்லாருக்கும் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பேச போகிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட ஆடி மாத சந்திராஷ்டம பலன்கள். இதில் பாருங்கள், இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதம் ரிஷபத்தில் இருக்குது, 2 பாதம் மிதுனத்தில் இருக்குது. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கும்போதும் சந்திராஷ்டமம், மிதுனத்தில் இருக்கும்போதும் சந்திராஷ்டமம்னா மொத்தம் 2.25 நாள், 2.25 நாள் தான் 4.5 நாளாக சந்திராஷ்டமம் வரப்போகுது? நிச்சயமாக இல்லைங்க. இல்லை, உண்மையான கணக்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு 6.5 மணி நேரத்துலேருந்து 6.25 மணி நேரம் மட்டும்தான். இது எப்படி உங்களுக்கு செயல்படுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கிறத வச்சு அந்த பாதத்தை அதோட 8வது அமைப்பில், அதாவது 210வது டிகிரியில் சந்திரன் நகரும்போது அந்த ஒரு 6.5 மணி நேரம் அல்லது சில நேரங்களில் 6.25 மணி நேரம் சந்திரனோட வேகத்தை பொறுத்தது, அந்த மாதிரி வர நேரம் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதில் இப்போ உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பாதம் என்னங்கிறத நம்ம டைம் பிரகாரம் சொன்னோன்னு உங்களோட நீங்கள் செக் பண்ணிக்குவீங்க. இது உங்களுக்கு வேறு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்து இதே மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்கள் லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு இந்த சந்திராஷ்டமம் 70% வேலை செய்யும், 70%. இல்லை, இது உங்களோட ராசி நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா 30% தான் வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய ஒரு கோள். ஸோ சந்திரனோட அமைப்பு அந்த மாதிரி தான்.
சுய ஒளி கிடையாது. இதே சூரியன் வந்து சுய ஒளி. சூரியன் கிழக்க உதித்து அதோட கதிர்வீச்சு வர நேரம் தான் நீங்கள் பிறந்த நேரம். அதுதான் லக்னம். கிழக்கே நீங்கள் பிறந்த நேரத்தில் சூரியன் உதயமாகும் இடம். நீங்கள் காலம்பரை பார்க்குற சூரிய உதயம் இல்லைங்க, இது வந்து ஜாதக கணக்கு. நீங்கள் பிறந்த நேரம் இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த நேரத்தில் அதோட கதிர்வீச்சு கிழக்கே உதயம் செய்து கதிர்வீச்சு உங்களுடைய நட்சத்திர பாதத்தில் விழுகும். அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்துக்கு 70% வேலை செய்யும். சரிங்களா? இப்போ நான் விஷயங்களை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முடிவில், இந்த வீடியோ முடிவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இப்போது மிருகசீரிஷம் 1வது பாதத்துக்கு உண்டான நேரத்தை பார்த்தோம்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி காலம்பரை 6:30 மணிலேருந்து மத்தியானம் 1:11 வரையும். 2வது பாதத்துக்கு மத்தியானம் 1:11லேருந்து சாயங்காலம் 7:47 வரையும். ஸோ இது வந்து தனுசில் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம். இதே சந்திரன் மகரத்துக்கு போயிட்டார்னா இந்த 3வது பாதத்துக்கு சந்திராஷ்டமம். அது எப்போ? அதே 28ஆம் தேதி சாயங்காலம் 7:47, அதாவது 2ஆம் பாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விடிகாலம்பர அதிகாலையில் 2:24 வரையும் இருக்குது. 4வது பாதத்துக்கு அந்த அதிகாலை 2:24லேருந்து காலம்பர 9 மணி வரையும் இருக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதம் பிரகாரம் நட்சத்திரத்தை பிரித்து பார்க்குறதுல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னா, இந்த முதல் 2 பாதம் தனுசில் இருக்கிறதுனால அவர் வளர்பிற சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான். அதுக்குண்டான பலன் மட்டும் நல்ல பலனும் செய்வார். மற்றபடி அந்த மறந்து போகிறது, சில பொருளை தொலைக்கிறது, இல்லை நம்ம நல்லா சொன்னால் கூட அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சந்திராசிரம பலன்கள் கட்டாயமாக நடக்கும். இதே மகரத்துக்கு போனோன்னா பாருங்கள், உச்ச குருவோட 7வது பார்வை, சூரியனோட பார்வை, சந்திரனும் முழு நிலவாக இருக்கார். அதாவது வளர்பிற சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் வந்து இருக்கார். இப்படி 3 பேரும் ஒரே நேரத்தில் சுபர்களாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். ஏன்னா சில பேர் பார்க்கலாம், எனக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லி பயமுறுத்துனீங்களே, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 2 பாதம், அதாவது 3வது பாதம் 4வது பாதத்துக்கு சந்திராஷ்டமம் நான் சொன்ன நேரத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். முதல் 2 பாதத்துக்கு இந்த அமைப்பு இல்லை, தனுசில் சந்திரன் இருக்கும்போது. அதனால் நீங்கள் பாதத்து பிரகாரம் பார்க்கறது தான் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பலன் எப்படி வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு வந்து நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரம் தெரிஞ்சதுனால தான் இப்போ நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பாதம் நட்சத்திரத்தோட பாதம் தெரியலனாலும், இல்லை உங்கள் லக்னம் தெரியலனாலும், அந்த லக்னத்தோட பாதம், இந்த நட்சத்திரத்தோட பாதம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக தெரியப்படுத்துகிறேன். இந்த பின்னால் இருக்கிற அந்த லோகோவில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசி எது, லக்னம் எது, பாதம் எதுன்னு சொல்கிறேன். அது ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்து டைரியில் எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நான் போடக்கூடிய பலனை அந்த பாதத்துக்கு மட்டும் பார்த்தால் போகிறோம். அதுதான் உங்களுக்கு உண்டான பலன். இதுவரையும் என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் ஒன்றுக்கு போட போகிறேன். சம்மந்தப்பட்டவங்க பாருங்கள். நீங்களே வந்து உங்களுக்கு லக்னம் வேறையாக இருந்து, லக்னம் எதுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் லக்னம் வேறேன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கு நான் வீடியோ போடும்போது பாருங்கள். நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு 100க்கு 70% பொருந்தி வரும். நன்றி, வணக்கம்.